முடியாது. ரெக்கவர் ஆகிடுவீங்க சார் பக்காவா? We are waiting for Raja Anna 2.0. Improved, better next version. 2.0 all India version. வணக்கம். இன்றைக்கி என்ன வெளியிடல மொத்தமாக 4 அப்டேட் பார்க்குறோம். முதல்ல சேலமில் ஒரு திருமண மண்டப ஓனர் அவர் மேலே ஒரு கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 minute வீடியோ ரிலீஸ் பண்ணி அதை பற்றின ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்காங்க. இது முதல் அப்டேட்டு. ரெண்டாவது பாஜகவோட ராஜா இருக்காங்களே அவங்கள ஹாஸ்பிட்டலில் போய் நம்மளை இவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை பற்றின ஒரு பதிவு பண்ணாங்க. இது ரெண்டாவது அப்டேட்டு. மூணாவது நிறைய மோடிஜியோட ஸ்பீச்சஸோடைய சின்ன பாகங்கள் எடுத்து அதுக்கு தமிழ் சப்டைட்டில் கொடுத்து அதை பற்றின பதிவுகள் ஒன்று போட்டிருக்கேன். இது மூணாவது அப்டேட்டு. இதில் தான் இன்னையோட அனவலைட்டுடைய நான் உங்கள் மணிங்கோப்பி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ முதல்ல நான் அந்த சேலமில் உள்ள அந்த தாக்குதல் வீடியோ ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு சொல்கிறேன். சேலம் கோட்டை பகுதியில் உள்ள தோக்சால் திருமண மண்டபத்தின் செயலாளரை கோட்டை பகுதி திமுக செயலாளர் இப்ராஹிம் மற்றும் அவரின் ஆதரவாளர்கள் சேர்ந்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய காணொலி அதிர்ச்சி அளிக்கிறது. திமுகவினர் ரவுடித்தனம் நடைபெறாத நாளே இல்லை எனும் அளவுக்கு தமிழகம் முழுவதுமே மோசமான சூழலில் இருக்கிறது. ரவுடித்தனம் செய்தால் நாளைய திமுகவில் அமைச்சராக்குவார்கள் என்ற எண்ணத்தில் திமுக நிர்வாகிகள் அனைவருமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் கொட்டம் இன்னும் 2 மாதங்களில் தமிழக மக்களால் நிரந்தரமாக அடக்கப்படும். அதுக்கப்புறமா ராஜா அவர்களை சந்தித்த பதிவு. உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வரும் அன்பு அண்ணன் திரு ராஜா அவர்களை இன்று மருத்துவமனையில் சந்தித்து நலம் விசாரித்தேன். அண்ணன் திரு ராஜா அவர்கள் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருப்பதில் மகிழ்ச்சி. அவர் விரைவாக முழு நலம் பெற்று அரசியல் களத்தில் தொடர்ந்து நீண்ட காலம் இளைஞர்களை வழிநடத்த வேண்டும் என்பதே அனைவரின் வேண்டுதலும் விருப்பமும். சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தேசப்பணியில் மக்களுக்காகவும் இந்து மதத்துக்காகவும் ஓய்வென்று உழைத்துக் கொண்டிருக்கும் அண்ணன் திரு ராஜா அவர்களுக்கு இந்த சிறு ஓய்வு மீண்டும் புத்துணர்ச்சியுடன் பல்லாண்டு பணியாற்ற நிச்சயம் உத்வேகம் தரும். அதுக்கப்புறமா மோடிஜியோட பாராளுமன்ற உரையிலிருந்து ஒரு 4 இன்சிடென்ட்ஸ் எடுத்து அதோட வீடியோஸ் பதிவு. நான் அந்த பதிவு மட்டும் என்னன்றதை ப்ளே பண்ணிடுறேன். முதல் பதிவு. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை காங்கிரசின் தந்திர புத்தி கொண்ட இளவரசர் துரோகி என்று அழைத்துள்ளார். இவர்களின் அகங்காரம் எந்த அளவிற்கு உயர்ந்துள்ளது என்பதை இது காட்டுகிறது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து பலர் மற்ற கட்சிகளுக்கு சென்றுள்ளனர். ஆனால் அவர்களையெல்லாம் இவர்கள் துரோகி என்று சொல்லவில்லை. ஆனால் நேற்று அந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை மட்டும் ஏன் துரோகி என்று சொன்னார்கள்? ஏனெனில் அவர் ஒரு சீக்கியர். இது சீக்கியர்களை அவமதிக்கும் செயல். இது சீக்கிய குருக்களை அவமதிக்கும் செயல். காங்கிரசின் மனதில் சீக்கியர்களுக்கு எதிராக எவ்வளவு வெறுப்பு உள்ளது என்பதையே இது வெளிப்படுத்துகிறது. மாநிலங்களவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உரையில் உள்ள பகுதி. 2வது. நேருவாக இருந்தாலும் சரி, இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, அல்லது மொத்த காங்கிரஸ் குடும்பமாக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்திய மக்களை பிரச்சனையாகவே கருதுகிறார்கள். ஆனால் நமக்கு ஒவ்வொரு இந்தியரும் இந்தியாவின் ஒளிமயமான எதிர்காலத்தை நிர்ணயிப்பவர், உருவாக்குபவர் மற்றும் செயல்படுத்துபவர் ஆவார். அவர்களை நாம் ஒரு பிரச்சனையாக எப்படி கருத முடியும்? இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்கள் தாங்கள் குடும்பத்திற்கு மட்டுமே நல்லது செய்வார்கள். வேறு யாருக்கு என்னது நல்லது செய்வார்கள்? மாநிலங்களவையில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களின் உரை. 3வது. காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், திமுக இடதுசாரிகள் அவர்கள் அனைவரும் பல தசாப்தங்களாக மத்தியில் ஆட்சியில் இருந்தார்கள். ஆட்சியில் கூட்டணியில் இருந்தார்கள். மாநிலங்களிலும் ஆட்சி நடத்த இவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவர்களின் அடையாளம் என்ன? அவர்கள் தங்கள் சட்டப்பைகளை நிரப்பும் வேலையை மட்டுமே பார்த்தார்கள். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த அவர்கள் முன்னுரிமை வழங்கவில்லை. 4வது. நாட்டு மக்கள் சேவை செய்யும் வாய்ப்பு வழங்கிய போது நமது நாடு ஃப்ரெஜைல் 5 நாடுகளில் ஒன்றாக இருந்தது. நமக்கு விடுதலை கிடைத்த போது நாம் 6வது இடத்தில் இருந்தோம். ஆனால் இவர்கள் செய்த காரியங்களால் நாம் 11வது இடத்திற்கு சென்றோம். இன்று நாம் 3வது இடத்தை நோக்கி வேகமாக பயணித்து வருகிறோம். இன்னையோடைய அண்ணாமலை டுடே உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.